சென்னை அண்ணா நகர் பகுதியில் கல்லூரி மாணவி ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த மாணவிக்கு பால விக்னேஷ் அப்படிங்கிற யூடியூபர் போய் உதவி செஞ்சு அவங்கள நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இது நடந்து 4-5 நாட்கள் கழித்து பால விக்னேஷ் மேலே அந்த கல்லூரி மாணவி புகார் கொடுத்துருக்காங்க அண்ணா நகர் காவல் நிலையத்தில். கீழே விழுந்த மாணவிக்கு உதவி தானே பால விக்னேஷ் செஞ்சார், அவர் பேரில் ஏன் புகார்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கலாம். நானும் அப்படி தான் யோசித்தேன். அதற்கு பிறகு தான் விஷயமே புரியுது. பால விக்னேஷ் ஒரு யூடியூபர். அவர் போகிற இடங்கள்ல யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவியும் செஞ்சுட்டு, செஞ்ச உதவியை வீடியோவாகவும் எடுத்து அவரோட வலைதளத்தில் பதிவு பண்ணுற பழக்கத்தை தன்னோட வேலையாகவே வச்சுருந்துருக்காரு. அப்படி தான் இந்த பெண்ணுக்கு உதவி செய்ததை அவரோட சேனலில் வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காரு போல் இருக்கு. அதை பார்த்த மாணவியும் அவர்களுடைய பெற்றோரும் ரொம்பவே அதிர்ந்து போய், அது எப்படி கல்லூரி மாணவியோட மூஞ்சியை கூட நீங்கள் பிளர் பண்ணாமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக பால விக்னேஷ் வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் அவர்கிட்ட பேசியிருப்பாங்க போல். அங்கே எதுவுமே சரியாக வரல அப்படின்றதுனால காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்துருக்காங்க. இந்த காணொலி இறுதியில் என்னுடைய கருத்து, உதவி செய்வதற்காக வீடியோ எடுக்கிறீங்களா இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காக உதவி செய்கிறீங்களா, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் செய்கிற உதவியை வாங்கி கொள்கிற அந்த நபர் இருக்காங்கள்ல, அவங்களுடைய மனசை அறிந்து பொதுத்தளத்தில் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க.